எனக்கு அந்த வேலை கிடைத்து 5 மாதங்கள் தான் ஆகியிருந்தது. எதிர்பாராத வரப்பிரசாதமாக என் அக்கா அனிதாவும் மாமா ரகுவும் வசிக்கும் அதே சென்னை மாநகரத்திற்கு எனக்கு இடமாற்றம் கிடைத்தது. எனக்கு அக்கா என்றால் உயிர். மாமாவோ எனக்கு ஒரு சிறந்த நண்பரைப் போல. அவர்கள் வீட்டில் தங்குவது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தந்தது. அக்காவுக்கு 2 சுட்டிகள். அவர்களுடன் விளையாடுவதிலேயே என் மாலை நேரங்கள் கரைந்துவிடும். ஒரு நாள் அலுவலக வேலையாக 4 நாட்கள் வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. அக்கா 4 நாள் கழிச்சு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன். ஆனால் விதி வேறு கணக்கு போட்டிருந்தது. விமான நிலையம் சென்றபோதுதான் தெரிந்தது, மோசமான வானிலை காரணமாக வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் வரவில்லை என்றும் கூட்டம் 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வந்தது. சரி, அக்காவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்று நேராக வீட்டிற்கு திரும்பினேன். வீட்டு வாசலில் நின்று அழைப்பு மணியை அழுத்தினேன். பதில் இல்லை. பல முறை அழுத்தியும் கதவு திறக்கப்படவில்லை. ஒருவேளை காலிங் பெல் பழுதாகி இருக்குமோ என்று நினைத்து கதவை தட்டினேன். அப்போதும் அமைதியே நிலவியது. மாமா காலை அலுவலகம் சென்றால் மாலைதான் வருவார். குழந்தைகள் பள்ளியில் இருப்பார்கள். அக்கா மட்டும் தனியாக இருப்பாளே, அவளுக்கு ஏதேனும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்து விட்டாளோ என்ற பயம் என்னை ஆட்கொண்டது. என் கையில் சாவியும் இல்லை. பதற்றத்துடன் வீட்டை சுற்றி வந்தபோது சமையலறை ஜன்னல் மட்டும் லேசாக திறந்திருப்பது தெரிந்தது. நிம்மதி பெருமூச்சுடன் அந்த ஜன்னல் வழியாக சிரமப்பட்டு உள்ளே குதித்தேன். வீட்டிற்குள் நுழையும் போது ஒருவித விசித்திரமான அமைதி நிலவியது. மெல்ல நடந்தபோது மேஜையின் மீது சில புத்தம் புதிய ரோஜா பூக்கள் கிடப்பதை கண்டேன். அப்போதுதான் அக்காவின் அறையிலிருந்து சில விசித்திரமான சத்தங்கள் கேட்டன. அறை கதவு லேசாக திறந்திருந்தது. ஆவலுடனும் பயத்துடனும் எதிர்பார்த்த நான் அப்படியே உறைந்து போனேன். அந்த அறையில் அக்கா தன் கணவருடன் மிக நெருக்கமாக இருந்தாள். அவர்கள் இருவரும் தங்களின் தனிப்பட்ட உலகில் லயத்து போயிருந்தனர். நான் கதவை தட்டிய சத்தம் கூட அவர்கள் காதில் விழாத அளவிற்கு அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டிருந்தார்கள். ஐயோ, இவர்களின் அந்தரங்கமான தருணத்தில் நான் குறுக்கிட்டு விட்டேனே என்று எனக்கு மிகுந்த சங்கடமாக இருந்தது. நான் உள்ளே வந்த விஷயம் தெரிந்தால் அவர்களுக்கு எவ்வளவு அவமானமாக இருக்கும் என்று நினைத்து சத்தமில்லாமல் மீண்டும் அதே ஜன்னல் வழியாக வெளியே குதித்து விட்டேன். சரி, அவர்கள் தங்களின் காதலில் திளைக்கட்டும். ஒரு 2 மணி நேரம் வெளியில் சுற்றிவிட்டு பிறகு வரலாம் என்று நினைத்து அருகில் இருந்த ஒரு பெரிய உணவகத்திற்கு சென்றேன். அங்கேதான் அந்த அதிர்ச்சி எனக்காக காத்திருந்தது. நான் ஆர்டர் செய்த உணவுக்காக காத்திருந்த போது உணவகத்தின் வாசலில் மாமா சிலருடன் சிரித்து பேசிக்கொண்டே வெளியே வருவதை கண்டேன். என் கண்கள் எனக்கே துரோகம் செய்கின்றனவா என்று சந்தேகித்தேன். வீட்டில் அக்காவோடு இருந்தது மாமா என்றால் பிறகு இங்கே எப்படி? குழப்பத்தின் உச்சியில் நான் அவர் பின்னால் ஓடி சென்று மாமா என்று அழைத்தேன். என் குரலை கேட்டு திரும்பிய அவர் என்னை பார்த்து வியப்படைந்தார். என்னடா இது, நீ ஊருக்கு போவதாக சொன்னியே, இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார். நான் திணறிக்கொண்டே, அது மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு மாமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க என்றேன். அவர் மிக இயல்பாக, நானும் இங்கே காலையிலிருந்து ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், இப்பத்தான் முடிந்தது, நேராக ஆபீஸ் போகிறேன், நீ ஏன் வீட்டிற்கு போகாமல் இங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என் தலையில் இடியாக இறங்கியது. மாமா காலையிலிருந்து இந்த உணவகத்தில் தான் இருக்கிறார் என்றால் அப்போது வீட்டில் அக்காவோடு அந்த அறையில் இருந்தது யார்? என் கால்கள் நடுங்க தொடங்கின. என் அக்கா மீது வைத்திருந்த மொத்த நம்பிக்கையும் சிதைந்து போவதை என்னால் உணர முடிந்தது. உணவகத்தின் மாமாவை பார்த்த அந்த நிமிடம் என் உலகமே சுழல்வது போலிருந்தது. அப்படி என்றால் வீட்டில் அக்காவோடு இருந்தது யார் என்ற கேள்வி என் மூளையை குலைந்தது. மாமா என்னிடம் யதார்த்தமாக பேசிவிட்டு அலுவலகம் கிளம்பினார். நான் தள்ளாடும் கால்களுடன் மீண்டும் வீட்டிற்கு சென்றேன். இந்த முறை கதவை தட்டிய போது அனிதா அக்கா கதவை திறந்தாள். முகத்தில் எந்த சலனமும் இல்லை. என்னடா சீக்கிரம் வந்துட்ட என்று எதுவுமே நடக்காதது போல கேட்டாள். எனக்குள் எரிமலை வெடித்தது. உண்மையை உறுதி செய்ய, மாமா மதியம் வீட்டுக்கு வந்தாரா அக்கா என்று கேட்டேன். அதற்கு அவள் சிரித்து கொண்டே, உனக்கு தான் தெரியுமே, அவர் காலையில போனா ராத்திரி தான் வருவாரு, நடுவுல வர வாய்ப்பே இல்லை, ஏன் கேட்கிற என்றாள். அவள் இவ்வளவு அழகாக பொய் சொல்வாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு அழுகை முட்டியது. மாமா போன்ற ஒரு தங்கமான மனிதருக்கு அக்கா துரோகம் செய்கிறாளா? அன்று இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு அக்கா மொட்டை மாடிக்கு சென்று யாருக்கோ ரகசியமாக போன் பேசுவதை கவனித்தேன். அவளது வாழ்க்கையில் இன்னொருவர் இருப்பது உறுதியானது. சில நாட்களுக்கு பிறகு என் அலுவலக வேலையாக ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சென்றிருந்தேன். அங்கே வரவேற்பறையில் அக்கா நின்று கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போனேன். அவள் ஒருவனின் பின்னால் ஒரு அறைக்கு சென்றாள். 2 மணி நேரம் கழித்து அவர்கள் வெளியே வந்தனர். அந்த நபர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. அங்கிருந்து அவள் ஒரு டாக்ஸியில் ஏறி சென்றாள். நானும் பின் தொடர்ந்தேன். அவள் நேராக இன்னொரு ஹோட்டலுக்கு சென்றாள். அங்கே அவள் சந்தித்த நபரை பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் ரவி, எங்கள் அண்ணனின் நெருங்கிய நண்பன். அக்கா ஏன் இத்தனை பேரை சந்திக்க
சந்திக்கிறாள். என் அக்கா இவ்வளவு மோசமானவளா? அன்று மாலை நான் வீட்டிற்கு வந்தபோது அக்கா மிகவும் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தாள். வீட்டில் தனியாக இருக்க பிடிக்கவில்லை. மாமாவிடம் சொல்லி ஒரு நாள் லீவு போட சொல்லு, எங்காவது வெளியே போகலாம் என்று அவள் சொன்னபோது அவளது இரட்டை முகத்தை பார்த்து எனக்கு அருவருப்பாக இருந்தது. ஒரு வாரம் கழிந்தது. நான் அன்று அலுவலகத்தில் இருந்து சீக்கிரம் வந்தேன். இன்றும் கதவு பூட்டப்பட்டிருந்தது. ஜன்னல் வழியாக உள்ளே குதித்த போது வீடே ரணகலமாக இருந்தது. அக்காவின் அலறல் சத்தம் கேட்டு ஓடினேன். ஹோட்டலில் பார்த்த அந்த முதல் நபர் அக்காவை வலுக்கட்டாயமாக துன்புறுத்தி கொண்டிருந்தான். ஆத்திரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு கட்டையை எடுத்து அவன் தலையில் பலமாக அடித்தேன். அவன் மயங்கி விழுந்தான். அக்கா பயத்தில் என்னை கட்டி கொண்டு அழுதாள். இவன் திருட வந்திருக்கான் என்று மீண்டும் பொய் சொன்னாள். போதும் அக்கா, உன் பொய். உங்களை அந்த நிலையில் பார்த்தேன், ஹோட்டலிலும் பார்த்தேன், உண்மையை சொல்லு என்று கத்தினேன். அக்கா என் காலில் விழுந்து கதறினாள். மாமாவிடம் சொல்லிவிடாதே, என் வாழ்க்கை அழிந்துவிடும் என்று அழுதாள். உனக்கு வெட்கமாக இல்லையா? ரவியோடு சேர்ந்து இதையெல்லாம் செய்ய எப்படி மனசு வந்தது என்று கேட்டேன். அக்கா தற்கொலைக்கு முயன்றாள். நான் அவளை தடுத்து உண்மையை சொல்ல சொன்னேன். அப்போதுதான் அந்த பயங்கரமான உண்மை வெளியே வந்தது. திருமணத்திற்கு பிறகு உங்கள் மாமா பணத்தை தேடி ஓடினார். எனக்கு தேவையானது அவரது அன்பு மட்டும்தான். நான் தனிமையில் வாடிய போது ரவிதான் எனக்கு ஆறுதலாக இருந்தான். அந்த பலவீனமான தருணத்தில் அவனுடன் பழகினேன். ஆனால் ரவி நல்லவன் இல்லை. அவன் தன் நண்பனுடன் சேர்ந்து எங்களை ரகசியமாக வீடியோ எடுத்து விட்டான். இப்போது அந்த வீடியோவை வைத்து அந்த நண்பன் என்னை மிரட்டுகிறான். அவனது இச்சைக்கும் ஆசைப்படுகிறான். பணமும் கேட்கிறான். நான் ஒரு வலையில் சிக்கிக் கொண்டேன் என்று அழுது தீர்த்தாள். அந்த நேரத்தில் மயக்கம் தெளிந்த அந்த ஆள் உரக்க சிரித்தான். இது ரவியின் பிளான் தான். உன்னை மிரட்டி பணம் பறிக்கவே அவன் உன்னை அவனது நண்பனாகிய என்னிடம் அனுப்பினான் என்றான். அக்கா நிலை குலைந்து போனாள். நான் சாமர்த்தியமாக ரவியை வீட்டிற்கு வரவழைத்தேன். மறைந்திருந்து அனைத்தையும் வீடியோ எடுத்தேன். பின்னர் போலீஸை அழைத்து இருவரையும் ஒப்படைத்தேன். மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இருவர் மீதும் வேறு ஒரு மோசடி வழக்கை பதிவு செய்ய வைத்தேன். அவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தது. அக்கா தன் தவறை உணர்ந்து கதறினாள். இனிமேல் என் குடும்பம், பிள்ளைகள் தான் என் உலகம் என்று சத்தியம் செய்தாள். ஒரு தங்கையாக கடமையை செய்து ஒரு குடும்பம் சிதறாமல் காப்பாற்றிய நிம்மதி எனக்குள் இருந்தது. அந்த அறையில் நிலவிய நிசப்தம் ரவியின் நண்பன் சொன்ன கசப்பான உண்மையால் உறைந்து போயிருந்தது. அக்கா அனிதா ஒரு மூலையில் தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தாள். தான் நேசித்த ரவியே தன்னை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி மிரட்டுகிறான் என்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. இப்போ என்ன பண்ண போற மீனாட்சி? போலீஸுக்கு போனா உன் அக்கா மானம் கப்பல் ஏறிடும் என்று அந்த நபர் நக்கலாக கேட்டான். நான் அவன் முகத்திற்கு நேராக என் மொபைலை காட்டினேன். நீ இவ்வளவு நேரம் பேசினது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இப்போ உன் போனை எடு என்று மிரட்டி அவனிடம் இருந்த வீடியோ ஆதாரங்களை அளித்தேன். சாமர்த்தியமாக செயல்பட முடிவெடுத்தேன். அக்காவின் போனில் இருந்து ரவிக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினேன். உன் நண்பன் இங்கே இருக்கிறான், உடனே கிளம்பி வா, ஏதோ பிரச்சனை. அரை மணி நேரத்தில் ரவி பதற்றத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தான். உள்ளே நான் இருப்பதை கண்டு அவன் ஓட முயன்றான். ஆனால் நான் அதற்குள் கதவை பூட்டி இருந்தேன். ரவி அண்ணா, உங்களை ஒரு அண்ணனா நினைச்சா அக்காவுக்கு இப்படி ஒரு துரோகமா? நீங்க பண்ணின வேலையால இன்னைக்கு அக்கா தற்கொலை வரைக்கும் போயிட்டாங்க. இந்த வீடியோ ஆதாரம் போதும் உங்களை ஆயுசுக்கும் ஜெயிலுக்கு அனுப்ப என்று நான் ஆவேசமாக பேசினேன். ரவி என் காலில் விழுந்தான். மீனாட்சி, தெரியாம பண்ணிட்டேன். பண தேவைக்காகத்தான் இப்படி செய்தேன். வீடியோவை டெலீட் பண்ணிடு. நான் இனிமேல் அனிதா முகத்திலேயே விழமாட்டேன் என்று கதறினான். அக்கா மெல்ல எழுந்து வந்தாள். அவள் கண்களில் இப்போது பயமில்லை, மாறாக ஒரு தெளிவு இருந்தது. ரவியின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தாள். உன்னை நண்பன்னு நினைச்சதுக்கு எனக்கு நல்ல பாடம் புகட்டிட்ட. என் தனிமையை நீ உனக்கு சாதகமாக்கிட்ட இல்ல? போயிடு. இனிமேல் உன்னை எங்கேயாவது பார்த்தா நானே உன்னை கொன்னுடுவேன் என்று கர்ஜித்தாள். நான் அவர்களை போலீசில் ஒப்படைக்க முடிவு செய்தேன். ஆனால் மாமாவுக்கும் குடும்பத்திற்கும் விஷயம் தெரியக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன். எனக்கு தெரிந்த ஒரு வழக்கறிஞர் மூலம் பெண்களை மிரட்டி பணம் பறித்தல் என்ற பிரிவின் கீழ் அவர்களை ரகசியமாக சிறைக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தேன். அவர்களுக்கு 10 ஆண்டுகள் தண்டனை கிடைத்தது. சில வாரங்கள் கழிந்தன. அக்கா இப்போது மிகவும் மாறிவிட்டாள். மாமா ரகு அலுவலகத்திலிருந்து வந்ததும் அவரோட அதிக நேரம் செலவழிக்க தொடங்கினாள். ஒரு நாள் இரவு மாமா என்னிடம் சொன்னார், மீனாட்சி, அனிதா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. எனக்கும் அவன் மேல இருந்த அக்கறை குறைஞ்சிடுச்சோன்னு தோணுச்சு. இப்போ நாங்க பழையபடி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் உன்னாலதான் என்றார். அக்கா எனக்கு பின்னால் நின்று கண்ணீருடன் என்னை பார்த்தாள். அவள் கண்கள் என் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்த தெய்வமே என்று சொல்லாமல் சொன்னது. மாமாவுக்கு தெரியாமல் அக்கா செய்த தவறு ஒரு கசப்பான பாடம். ஆனால் ஒரு தங்கையாக நான் எடுத்த முடிவு ஒரு குடும்பத்தை சிதறாமல் காப்பாற்றியது. தனிமை ஒரு மனிதனை தவறான பாதைக்கு அழைத்து செல்லலாம். ஆனால் குடும்பத்தின் அன்பும் சரியான நேரத்தில் கிடைக்கும் வழிகாட்டலும் ஒருவரை மீண்டும் நல்வழிப்படுத்தும். ரவியும் அவனது நண்பனும் சிறைக்கு சென்ற பிறகு வீட்டில் ஒரு விதமான அமைதி நிலவி
நிலவியது. ஆனால் அக்கா அனிதாவின் மனதிற்குள் குற்ற உணர்வு எனும் நெருப்பு எரிந்து கொண்டே இருந்தது. நான் எப்போது அவளை பார்த்தாலும் அவள் கண்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பது போலவே இருக்கும். மாமா ரகு எப்போதும் போல அன்பாக இருந்தார். ஆனால் அந்த அன்பே அக்காவுக்கு பெரிய தண்டனையாக தெரிந்தது. ஒரு நள்ளிரவு உரையாடல். ஒரு நாள் இரவு மாமா தூங்கிய பிறகு அக்கா என் அறைக்கு வந்தாள். அவள் கண்கள் அழுது வீங்கி இருந்தன. மீனாட்சி, என்னால நிம்மதியா தூங்க முடியல. ரகு மாமா எவ்வளவு நல்லவர். அவருக்கு தெரியாம நான் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேனே. இந்த ரகசியத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்னால அவரோட வாழ முடியல. உண்மையை சொல்லிடலாமான்னு தோணுது என்று விம்மி விம்மி அழுதாள். நான் அவளது கைகளை பிடித்து கொண்டேன். அக்கா, சில உண்மைகள் உறவை வளர்க்கும். ஆனா சில உண்மைகள் இருக்கிற உறவையே அழிச்சிடும். நீ செஞ்சது தப்புதான். அதை நீ உணர்ந்துட்ட. இப்போ அந்த உண்மையை சொன்னா மாமா உடைஞ்சு போயிடுவார். உன் குடும்பம் சிதறிடும். உன் குழந்தைகளுக்கு தாயா மாமாவுக்கு நல்ல மனைவியா வாழ்றதுதான் இப்போ நீ செய்ய வேண்டிய பிராயசித்தம் என்று தைரியம் கூறினேன். அதற்கு பிறகு அக்காவிடம் ஒரு பெரிய மாற்றம் தெரிந்தது. மாமா வேலை முடிந்து வந்ததும் அவருக்காக காத்திருந்து உபசரிப்பதிலும் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவதும் அவள் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். அக்கா ஒரு நாள் என்னிடம் சொன்னாள், மீனாட்சி, அன்னைக்கு நீ மட்டும் அந்த ஜன்னல் வழியா உள்ளே வராம இருந்திருந்தா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். இல்லனா ஏதோ ஒரு படுகொலியில விழுந்திருப்பேன். நீ என் தங்கையா மட்டும் இல்ல, என் மறுபிறவிக்கு காரணமான ஒரு குருவா வந்து என்னை காப்பாத்திட்ட என்றாள். சில மாதங்களுக்கு பிறகு மாமா ஒரு நாள் பெரிய இனிப்பு பெட்டியுடன் வந்தார். அனிதா, மீனாட்சி, நமக்கு ஒரு நல்ல செய்தி. எனக்கு வேற ஒரு சிட்டிக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நாம எல்லாரும் புது இடத்துக்கு மாற போறோம். அங்கே ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கலாம் என்றார் உற்சாகமாக. அந்த பழைய கசப்பான நினைவுகள் நிறைந்த வீட்டை விட்டு வெளியேறுவது அக்காவுக்கு ஒரு வரமாக தெரிந்தது. அந்த ஊரை விட்டு செல்லும் போது அக்கா தன் போனில் இருந்த பழைய எண்கள், தேவையற்ற தொடர்புகள் என அனைத்தையும் அழித்தாள். அது வெறும் எண்களின் அழிப்பு அல்ல, அவளது பழைய தவறான வாழ்க்கையின் அழிப்பு. புதிய நகரத்தில், புதிய வீட்டில் அக்கா ஒரு புதிய மனுஷியாக மலர்ந்தாள். மாமாவுக்கும் அவளுக்குமான நெருக்கம் முன்னை விட இப்போது பல மடங்கு அதிகரித்திருந்தது. அவர்களுக்குள் இருந்த அந்த தனிமை என்ற இடைவெளி அன்பால் நிரப்பப்பட்டிருந்தது. நான் அவர்கள் இருவரையும் பார்த்து புன்னகைத்தேன். ஒரு தங்கையாக நான் செய்த ரகசியம் ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரத்தை இன்று பலமாக தாங்கி நிற்கிறது. புதிய ஊர், புதிய வீடு அக்காவுக்கு ஒரு மருந்தாக அமைந்தது. ஆனாலும் சில நேரங்களில் அக்கா எதையோ யோசித்து கொண்டே இருப்பாள். கடந்த கால நிழல்கள் அவளை அவ்வப்போது துரத்துவதை என்னால் உணர முடிந்தது. ஒரு நாள் மாலை அக்காவுடன் கடை வீதிக்கு சென்றிருந்தேன். அங்கே எதிர்பாராத விதமாக ரவியின் தங்கை கவிதாவை சந்திக்க நேர்ந்தது. கவிதாவுக்கும் அக்காவுக்கும் முன்னரே பழக்கம் உண்டு. கவிதாவை பார்த்ததும் அக்கா நடுங்கிவிட்டாள். பழைய நினைவுகள் அவளை பயமுறுத்தியன. ஆனால் கவிதா அழுது கொண்டே அக்காவின் கைகளை பிடித்து கொண்டாள். அக்கா, என் அண்ணன் பண்ணின தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவன் ஜெயிலுக்கு போனதுல இருந்து எங்க குடும்பமே தலை குனிஞ்சு நிக்குது. ஆனா அவன் இப்போ மனசு திருந்தி அங்க இருந்து ஒரு கடிதம் எழுதினான். அதில் உங்களை பத்தி என்று இழுத்தாள். அக்கா மிரட்சியுடன் பார்க்க கவிதா ஒரு கடிதத்தை நீட்டினாள். அதில் ரவி எழுதியிருந்தான். அனிதா அக்கா, பணத்துக்காகவும் ஆசைக்காகவும் நான் செஞ்ச துரோகம் என்னை இப்போ நரகத்துல தள்ளி இருக்கு. உங்களை மிரட்டி நான் அடைஞ்சது ஒண்ணுமில்லை. என்னை மன்னிச்சிடுங்க. உங்க தங்கை மீனாட்சி மட்டும் அன்னைக்கு வரலன்னா நான் ஒரு மனுஷனா மாறி இருக்க மாட்டேன். அந்த கடிதத்தை படித்த அக்காவுக்குள் இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கியது. தனக்கு துரோகம் செய்தவனே தன் தவறை உணர்ந்து விட்டான் என்பது அவளுக்கு ஒருவித நிம்மதியை தந்தது. அன்று இரவு வீடே அமைதியாக இருந்தது. மாமா ரகு பால்கனியில் அமர்ந்து நிலவை பார்த்து கொண்டிருந்தார். நான் மெல்ல அவர் அருகில் சென்றேன். என்ன மாமா, ஏதோ யோசனையில இருக்கீங்க என்று கேட்டேன். மாமா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு என் தோளில் கை வைத்தார். மீனாட்சி, நான் ஒரு விஷயத்தை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீ இந்த வீட்டுக்கு வந்த 5 மாசத்துல இந்த குடும்பம் சிதறாம இருக்க நீ எவ்வளவு பெரிய தூணா இருந்திருக்கன்னு எனக்கு தெரியும் என்றார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. மாமா, உங்களுக்கு மாமா குறுக்கிட்டார். எனக்கு எல்லாம் தெரியும் மீனாட்சி. அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல நீ என்னை பார்த்தப்போ உன் கண்ணுல இருந்த பதற்றமே எனக்கு எல்லாத்தையும் சொல்லாம சொல்லிடுச்சு. அன்னைக்கு நீ கிளம்புனதும் நான் உன்னை தெரியாம பின்தொடர்ந்தேன். வீட்டு ஜன்னல் வழியா நீ குதிச்சதையும் அப்புறம் நடந்த எல்லாத்தையும் நான் ஓரமா நின்று பார்த்தேன். நான் அதிர்ச்சியில் உறைந்து நின்றேன். மாமா தொடர்ந்தார். முதல்ல கோபம் வந்தது. ஆனா அப்புறம்தான் புரிஞ்சது. அனிதாவோட இந்த நிலைக்கு என் வேலையும் அவளை நான் கவனிக்காம விட்டதும் தான் காரணம்னு. நீ ஒரு தங்கையா அந்த பிரச்சனையை கையாண்ட விதம் இருக்கே, அதுதான் என் மனைவியையும் என் குடும்பத்தையும் எனக்கு திரும்ப கொடுத்துச்சு. நீ உண்மையை என்கிட்ட சொல்லியிருந்தா ஆத்திரத்துல நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பேன். ஆனா நீ அதை ஒரு ரகசியமா காத்து அனிதாவை திருத்தி இன்னைக்கு எங்களை ஒன்னா வாழ வச்சிருக்க. அக்கா மறைந்து நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் ஓடி வந்து மாமாவின் காலடியில் விழுந்து கதறி அழுதாள். மாமா அவளை தூக்கி அணைத்து கொண்டார். நடந்தது நடந்ததா இருக்கட்டும் அனிதா, இனிமே நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருப்போம் என்றார். அந்த இரவு என் வாழ்வில் மறக்க முடியாத இரவு. ரகசியங்கள் எப்போதும்
பாரமானவை. ஆனால் சில ரகசியங்கள் அன்பால் காக்கப்படும் போது அவை உறவுகளை காயப்படுத்தாமல் குணப்படுத்துகின்றன. அக்கா, மாமா, நான் எங்கள் மூவருக்கும் இடையில் இப்போது ஒளிவு மறைவற்ற ஒரு ஆழமான அன்பு பிணைத்திருந்தது. ஒரு குடும்பம் என்பது வெறும் இரத்த உறவு மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் மன்னித்து அரவணைக்கும் உன்னதமான பந்தம் என்பதை அன்று உணர்ந்தேன். தவறு செய்யாத மனிதர்களே இல்லை, ஆனால் செய்த தவற்றை உணர்ந்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் நேர்மையான பாதையில் நடப்பவர்களே சிறந்த மனிதர்கள். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல்